லைட்டாக மிளகுத்தூள் போடுங்க. கரம் மசாலா தூள் போட்டால் தானே தெரியும். ஏப்பா என்ன இப்போ பாட்டு கொதிச்சுட்டு இருக்க, உனக்கு என்ன வழி இல்லையா? அவ்வளோதான், மூடி போட்டு விடணும். மூடி பண்ணுவோம், அவ்வளோதானா? சபாஸ், முடிஞ்சு. தக்காளி சோறு முடிஞ்சு, தக்காளி பிரியாணி முடிஞ்சு. அடுத்து வந்து முட்டை ரோஸ்ட்டு நம்மளை ஃபைனலாக பார்க்க போகிறோம். நம்ம மது தான் கிண்டுறாங்க. மேடம் பார்த்து மேடம். அடுத்து முட்டைக்கு என்ன போட போகிறீங்க? கரம் மசாலா தூள். ஆஹா, எச்சி ஊடுது பப்பு எனக்கு. என்ன மேலே போட்டுவிட கரம் மசாலாவை? என் தலையிலோட போடும். இங்கே வர மது கிண்டி விட்டுருச்சு. ஏஹே. அடுத்து வந்து சிக்கன் பொடி லைட்டாக. அடுத்து சிக்கன் பொடி உரப்புக்கு. ரைட்டு. உப்பு உரப்புடா. இன்னும் ஒன்று குறையுதே, மிளகுத்தூள். அடுத்து வந்து மிளகுத்தூள். ஆஹா, ஏன்னா வாயுக்குள்ள எல்லாமே போட்டோம்னா அது காற்று போகும் நல்லா டர்ரு புருண்டு. அதுக்காக போடுறதா நண்பர்களே. போதும் மிளகுத்தூள் ஓவராக போடுறீங்க. இன்னும் ஒன்று குறையுதே, பெருங்காயத்தூளா? ரைட்டு. மிளகு பெருங்காயம் போட்டால் தான் அவர்கள் வான வேடிக்கை காட்டலாம். சும்மா டர்ரு புருன்னு அடித்து நொறுக்கலாம் நண்பர்களே. ஒரு சைடாக வேகுது, மறு சைடு வேக இல்லையா? திருப்பணும்ல. திருப்புங்க. அதுவா திரும்பும். அப்படி திருப்புங்க. இப்போ தான் பணியாரத்தை சட்டியை நீ ஒனியை திருப்பி பிடிக்க மாட்டே, பேசாம இரு. அதே பணியாரம் சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஒன்று திருப்பி 1 மணி நேரம் ஆகுது. கரு கீழே விழுவக்கூடாது. அறிவு இருக்கா? ஏப்பா மறுபடியும் நண்பர்களே எல்லாம் பரட்டியாச்சு. திருப்பி போட்டா திருப்பி. ஆமாம், அப்படி போன திருப்பி பணியாரம் சொல்கிறது மறந்தேன். சூப்பராக இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப தரமாக இருக்குங்க பாருங்க. அருமையாக இருக்கு பாருங்க. அருமையாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே. என்ன சின்ன டிஷ்ஷு தான் இது, ஒன்றும் பெரிய 500 ரூபா 1000 ரூபாய் கறி எடுக்கல. முட்டை தக்காளி சோறு சாதாரண சாப்பாடு தான். ஆமா பாடுறா. அடைய தங்க பிள்ளை டைமிங். ஆஹா, அடுத்து இது ரெடி ஆயிடுச்சுடா சாமி. ஆரம்பிச்சு கத்த போறேன். மண்டை ஆட்டுறேன். வந்துச்சு, ரெடி ஆச்சுடா. சாப்பாடு ரெடி. மது சாப்பிட போயிடலாமா? அவ்வளோதான். அதை எடுத்துருப்பா.